இந்த மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற கவி ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, கரச்சி பிரதேச சபையினுடைய தலைவர் அவர்களே, என்னுடைய வடக்கு மாகாண சபையினுடைய கல்வி அமைச்சர் ரூல்ராஜா அவர்கள் மற்றும் என்னுடைய மாகாண சபை உறுப்பினர் கல்வியாளர் திரு அகிலசிரம் அவர்கள், எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் இந்த அலுவலகத்தின் பொறுப்பாளர், அதைவிட இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்களும் அன்பானவர்களும் தாய்மார்களும் தம்பிமார்களும் எல்லோருக்கும் எனது காலை வணக்கம், இதயபூர்வமான என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் எதிர்காலத்திற்காக நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். சென்ற மகாநாட்டின் பொழுதும் 15வது தமிழரசு கட்சியினுடைய தேசிய மகாநாடு 64 ஆண்டுகள் நிறைந்துவிட்டன. என்னுடைய கட்சியினுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு பிரகடனம் எங்களுடைய மாகாணத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கல்வி அமைச்சர் அன்புக்குரிய குல்ராஜா அவர்கள் சொன்னதைப் போல, நான் இதுவரை காலமும் பேச்சிலும் செயலிலும் ஈடுபட்டிருந்த பொழுதிலும், போராட்டங்களில் ஈடுபட்ட பொழுதிலும், இனிமேல் பேச்சை குறைத்துக் கொண்டு செயலில் அதிகமான நேரத்தையும் காலத்தையும் என்னையும் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதை நான் வந்திருக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள் எவ்வளவு சிறந்தனவோ அவ்வளவு போல உங்களுக்கு ஈடு கொடுத்து நான் நடக்க வேண்டியவராக இருக்கின்றேன். இந்த பொறுப்பை கூட எங்களுடைய கட்சியில் திரு சமதன் அவர்களும் தலைவர், அப்படி முக்கியமான பலர் எங்களுடைய கட்சிக்குள்ளேயும் நான் குறிப்பிட்ட பொழுது அப்படி இந்த பொறுப்பை ஏற்கும்படி சொல்லுகிறார்கள். நான் உடனடியாக பதில் சொல்லவில்லை. நான் சொன்னேன், நீங்கள் திரு சமதன் அவர்களிடம் வருகின்ற தேர்தல் வரைக்குமாவது நீங்களே இருந்து கொள்ளுங்கள், எனக்கு அது பெரிய ஆர்வம் இருக்கவில்லை என்று சொன்னேன். அவர் இல்லை தம்பி, நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு நான் சொன்னேன், நான் ஒரு 2 வாரத்திலே உங்களுக்கு நான் எவ்வாறு நந்துள்ள ஒன்று என்று சொல்லுகிறேன் என்பதற்கு பிறகு திரும்பவும் அப்படியான ஒரு வேண்டுகோள்கள் எனக்கு வந்த பொழுது, இது நான் ஏனையவரிடம் கலந்து பேசுகின்ற பொழுது அந்த பொறுப்பை நான் ஏற்க வேண்டிய பொறுப்பை நான் சுமந்திருக்கின்றேன். நான் மகிழ்ச்சியோடு ஏற்றிருக்கின்றேன். என்றாலும் நீங்கள் இப்படி இவ்வளவு தூரம் மாலை பொன்னாடைகள் போர்த்தி மனமாற வரவேற்கின்ற பொழுது என் சுமை அதிகரிக்கின்றது. மாலைகளை தாங்குவதும் பொன்னாடைகளை தாங்குவதும் அல்ல, மனதார உங்களுடைய எண்ணங்களையும் விடுதலை உணர்வையும் நான் அதிகமாக சுமக்க வேண்டி இருக்கிறேன் என்ற பொறுப்பை நான் என்று சொல்லாமல் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு நான் மாகாணத்திலேயும் அதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் ஒரு கருத்தை சொன்னேன். நாங்கள் சிறைகளிலிருந்து ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும், ஒரு முறை மிக அதிகமாக சரஸ்வதி மண்டபத்திலே திரு தொண்டமான் அவர்களும் வந்திருந்தார். நாங்கள் ஒரு கருத்தை அறிவித்திருந்தோம், நாங்கள் மாலைகளை ஏற்க மாட்டோம், நாங்கள் தொடர்ந்தும் போராளிகளாக இருக்க வேண்டும் என்று நான் அறிவித்து ஒரு கருத்தை முன்வைத்தோம். நாங்கள் இந்த மாலைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருகின்றவர்களிடத்திலே இதனை நாங்கள் விலை கூறுவோம், அதற்கு எங்களுக்கு பொருள் திரளும் என்று அந்த உணர்வை நாங்கள் சொன்ன பொழுது, மிக நீண்ட காலமாகவே, மிக அண்மை காலத்தை விட பல லட்சக்கணக்கான பணம் அன்றைக்கே சேர்ந்தது. அதை நான் தொடர்ந்தும் செய்வது தேவைப்படுகிறது என்றுதான் நான் நினைப்பேன். அன்றைக்கு மகாநாட்டிலும் நான் சொன்ன விடயம் அதுதான். எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் மாலைகளுக்கும் பொன்னாடைகளுக்கும் அந்த மரியாதைக்கும் உரிய அந்தஸ்தை இதைவிட மிக அதிகமாக நாங்கள் சிறைகளிலே இருந்து வந்த பொழுது எல்லா இடங்களிலும் எந்த மாவட்டமும் தவறாமல் எங்களுக்கு
தங்களுடைய இரத்தத்தை தங்களுடைய உடலை கிழித்து எங்களுக்கு சொரிந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அமிரண்ணன் நானும் திரும்ப அவருடைய வீட்டுக்கு காசி ஆனந்தனும் சில தடவைகளில் நாங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த ஆடைகள் முழுவதையும் திருமதி மங்கையர்க்கரசி அவர்களுடைய சகோதரி தான் தோய்த்து அடுத்த நாள் எல்லாம் எடுத்து எங்களிடம் போவதற்கு கொடுப்பார். எங்களுடைய மக்கள் நாங்கள் சிந்திய இரத்தம், எங்களுடைய வியர்வை, அதை விட கொடுத்திருக்கின்ற விலை, அந்த உயிர் என்பதற்கு அப்பால் நாங்கள் எப்பொழுதும் இரத்தம் தோய்ந்தவர்களாக இருக்கின்றோம், இரத்த கண்ணீர் வடிப்பவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்க முடியாது. அவற்றையெல்லாம் எங்களுடைய போராட்ட வலுவாக சக்தியாக, அதுவும் காந்தி காட்டிய அந்த பாதையிலே நாங்கள் ஒரு ஆயுதம் எடுத்து போராடுவதை விட காந்தி வழியிலே போவது இன்னும் அதிகமான மனப்பலத்தையும் தைரியத்தையும் கொண்டது என்று மகாத்மா காந்தி சொல்லியிருக்கின்றார். நேற்று 2 தினத்துக்கு முன்னே பார்த்தேன், ஒரு பத்திரிகையிலே சத்திய சோதனை என்ற ஒரு புத்தகத்தை நான் பார்ப்பது போலவும் என்னை ஒரு சித்திரம் போட்டிருந்தார்கள். 2-3 தினங்களுக்கு முன்னே பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட என்னுடைய பாடசாலை காலத்திலே ஓயல் காப்போத்த படிக்கின்ற நேரத்திலே நான் முதல் தமிழில் அந்த சத்திய சோதனையைத்தான் அதிகமாக 2 முறை படித்திருக்கிறேன். பிறகு சிறைச்சாலைகளில் இருக்கின்ற பொழுது 1 முறை படித்திருக்கிறேன். ஆங்கில எழுத்தையும் நான் காந்தியினுடைய படித்திருக்கிறேன். அதைவிட எனக்கு வரலாற்றிலே பல அடித்தளங்களை இட்டதற்கு சிறையிலே இருந்த பொழுது ஒரு அதிபர் கனகசபாவதி என்பவர் கார்நகரில் இருந்து எனக்கு சிறையில இருந்தவர் அனுப்பித்த புத்தகம் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. அதில் முழுமையாக அவர் சிறையிலே இருந்த பொழுது நேரு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்களின் தொகுப்பு, அதில் கொண்டுதான் நான் உலக வரலாற்றையும் ராஜதந்திரோபாயங்களையும் ஒரு அரசியல் இயக்கத்தையும் போராட்டங்களை பற்றியும் நான் கூடுதலாக படிப்பதற்கு ஆதாரமாக இருந்தது. அது என்னை வழிகாட்டியது மிக இளம் வயதிலேயே. மறுபடியால் அது அப்படி எங்களை வளப்படுத்தியது. இன்னும் நாங்கள் மாணவனாகத்தான் இருக்கின்றோம். பாடங்கள் படித்து பட்டங்கள் பெற்று இருந்தாலும் நான் முதலில் சட்டக்கல்லூரிக்கு நான் விண்ணப்பித்த பொழுது நான் சிறைகளுக்கே தள்ளப்பட்டு என்னை விடுதலை செய்யவில்லை. அதற்கு பிறகு நான் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் என்று விண்ணப்பித்த பொழுது நான் விடுதலை செய்யப்படவில்லை. 1 ஆண்டு பின்பு வெளிவாரி பட்டதாரியாக பெருதர பிரதத்தை பயிர்ந்து 1 முறை சோதனை செய்து மறுபடியும் நான் சிறைச்சாலைகளுக்கு போய் அவற்றை எல்லாம் வளர்ந்திருந்தேன். பின்பு நாங்கள் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு சென்ற பொழுதுதான் நான் திரும்பவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நான் படித்து எங்களுடைய அதுவும் முதல் முறை நான் ஒரு பாடம் எனக்கு குறைவாக இருந்தது. MA முதுமானி பட்டம் எழுதிய பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கு திரு பேராசிரியர் சிற்றம்பலம் புஷ்பரட்னம் அவர்கள் தான் அந்த அகழ்வாராய்ச்சி துறை தொல்லியல் துறை வரலாற்றிலே எனக்கு பல நூல்களை எனக்கு தர வேண்டும் என்று அந்த பாடம் அண்ணாமலை கொஞ்சம் கடுமையான பாடங்களை அவர்கள் தருவார்கள். அப்படி பல நான் இந்த சோதனையிலே பங்கு பெற்றியதை விட அந்த பல்கலைக்கழகத்தையும் வேறு பல்கலைக்கழகத்தையும் சேர்ந்த பேராசிரியர்கள் என்னோடு அரசியல் வரலாறு அபோதங்களை ஆய்வு செய்து அதற்கு ஒரு புத்தகம் எழுத ஆரம்பித்து அது முடிவுறாமல் இருக்கின்றது. அப்படி அவர்கள் பலர் என்னிடம் படித்துக் கொண்டார்கள். சில PhD டாக்டரேட் செய்பவர்கள் பல மாணவர்களிடத்திலே பல விடயங்களை இந்த அரசியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். 2ஆவதாக நான் மிக விரைவாக நான் முடித்துவிட்டு எல்லா வேண்டும் தந்தை செல்வாவுடைய சமாதியிலே என்னை காத்திருப்பார்கள். அது மிக முக்கியமானது. அதை விட நீங்கள் சொன்ன வார்த்தைகள், இந்த இடத்திலே என்னை நீங்கள் இப்படி வரவேற்று அங்கே அனுப்புகிறோம் என்று சொன்னது இன்னொரு உரிமையுள்ள உறவுள்ள ஆழமான வார்த்தைகள். அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய இயக்கத்தில் தந்தை செல்வா ஒரு குடும்பம் போல் தான் எங்களை கட்டி வளர்த்திருக்கின்றார். தந்தை செல்வா நான் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிலிருந்து வந்த பொழுது அவருடைய இல்லத்துக்கு அழைத்து சென்ற பொழுது அவரே நான் நினைத்தது அவர் தேநீர் போடுகின்ற பொழுது தேநீரை கலக்கின்ற பொழுது அவர் தான் குடிக்கத்தான் பார்ப்பார் என்று அவர் சீனியும் போட்டு கொஞ்சமாக என்னிடம் தந்ததை பொழுதும் என தெரிவிக்கின்றார். அதை விட நாங்கள் அப்பொழுது தாடியோடு எல்லாம் வந்தோம், எல்லாம் எனக்கு வளர்ந்து விட்டது. அப்பொழுது சொன்னார், நீங்கள் அதை சொல்வது எனக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவர் நீங்கள் ஜீசஸ் மாதிரி இருக்கிறீர்கள் என்னால் தாடியை பார்த்து விட்டார். ஜீசஸை பார்த்து என்னை கொடுத்தது அல்ல. அப்படியே அந்த பெரிய மனிதர்களுடைய வார்த்தைகள்
நான் தந்தை செல்வாவுடன் சிறு வயது தொடக்கம் அவர் ஒரு முறை எனக்கு 60ஆம் ஆண்டிலே அமரண்ணன் அவர்கள் வந்து அவருடைய பேச்சை விளத்து பேச வேண்டும். திரு சச்சிதானந்தம் ஆசிரியர் வந்து சேனாதி ஒருக்கா நீங்கள் அந்த பேச்சை பேசுங்கள் அமர் வரையில்லை என்று நான் அவரை பேசினேன். அவர் பேச்சதை திருப்பி சொன்னேன். எங்கள் மாவட்டத்தில் நடந்த ஒரு பெரிய கூட்டம். மாவட்டத்திலே தான் முதல் தமிழிசை கட்சி மாவட்ட கன்சாலுக்கு பின்பக்கத்திலே கோபுரத்துக்கு முன்னால் நடைபெற்றது. அன்றைக்கு தான் திரு அமரன் அவர்களும் சட்டக்கல்லூரி மாணவனாக முதல் முறை அந்த கட்சி கூட்டத்திலே பேசிய என்னுடைய வெள்ளி விழா மலரிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். முத்திரை வெளியிட்டார்கள். நான் சிறையிலே இருந்த பொழுது மாவட்டத்திலே தான் அதனுடைய அர்த்தம் நீங்கள் இப்பொழுது புரிந்திருப்பீர்கள். முத்திரை வெளியிடுவது என்பது ஒரு அரசு தான் அதை வெளியிடலாம், தனிப்பட்டவர்கள் அல்ல. அப்படி அந்த சட்ட மறுப்பை செய்த பெரிய ஒரு போராட்டம் அங்கே இடம்பெற்றது. நான் இப்பொழுது சிறையிலே இருந்தேன். அப்படி என்னுடைய வரலாறு உருவாக்கப்படுவதில் படைக்கப்படுவதில் எங்களுடைய ஊரும் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருந்ததை நான் அதிக நேரம் அதை பற்றி எல்லாம் எடுக்க மாட்டேன். நான் விரைவாக செல்ல வேண்டும். நீங்கள் குறைவாக பேச வேண்டும் என்று சொன்னது அது போராட்டத்தை நாங்கள் வலுவாக்க என்பதற்குரிய வார்த்தைகள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்னை நான் ஒரு தலைவர் என்று சொல்ல வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் தொண்டனாகவும் அண்ணனாகவும் அல்லது தம்பியாகவும் உடனும் பிறந்தவராகவும் இருந்து ஒரு போராளி என்று சொல்வது மகிழ்ச்சிக்குரியது. நான் தந்தை செல்வாவுடன் மிக நீண்ட காலம், கிட்டத்தட்ட 16 வயது 17வது வயது நான் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நான் பொது மேடையிலே திரும்ப சொன்ன பொழுது அடுத்த கூட்டத்துக்கு சொல்வது சொன்ன நீங்கள் அச்சொட்டாக சொல்லுவீர்கள். அவருடைய தமிழ் ஒரு வித்தியாசமானது, உயிருள்ள எங்களுடைய ஊர் தமிழாக இருக்கும். நான் அவருடைய ஆங்கிலத்தை எழுதுகிற பொழுதும் அவர் சின்ன சின்ன சொற்களை எல்லாம் சொன்னார். மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், குயின்ஸ் கவுன்சில் ராணியா புகாத்து சாலட் பார் நடக்கின்ற பொழுது அவர்தான் மூத்த வழக்கறிஞராக இருந்தார். ஜிஜி பொன்னம்பலம், திருச்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் 67 பேர் பேசிய பொழுது தந்தை செல்வாதான் அவர்களுக்கு தலைமை தாங்கிய ஒரு தலைமகனாக வழக்கறிஞராக சாலட் பார்ல இருந்தார். அந்த சாலட் பார் வழக்கு நான் அதிகமாக இந்த முறையும் நான் கையாண்டிருக்கேன் என்னுடைய இந்த தலைமை பேருரையிலே. அதனுடைய தலைமையினுடைய பொறுப்பை அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தலைவன் என்று சொல்வதை விட ஒரு போராளி அல்லது ஒரு தொண்டன் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்று வரவிலக்கணப்படுத்தலாம். என்னுடைய வரலாற்றிலே நான் தந்தை செல்வா அவர்களுடன் எங்களுடைய தலைவராக தளபதியாக இருந்த திரு அமுதலிங்கம் அண்ணன் நாங்கள் அண்ணன் என்று லிங்கம் என்று சொல்லுவேன், அமரண்ணன் என்றுதான் நான் பேசி பழக்க. நீங்கள் இப்பொழுது பேசுகின்ற ஒரு மாவே அண்ணன் என்று சொன்ன போல அண்ணன் என்று சொன்னதை போல அதை விட தம்பி பிரபாகரன் எங்களுடைய மிக இளைஞனாக ஒரு முறை வந்து சந்தித்த பொழுது அவருடைய தந்தையார் நாங்கள் சிறையிருந்து வந்த பொழுது போயிருந்தத்திலே எங்களை வரவேற்ற பொழுது இதுதான் ஞாபகம் இருக்கிறது. அப்படி திரு பிரபாகரன் அவர்களுடன் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வீடு மிக முக்கியமாக பாவிக்கப்பட்ட ஒரு இடம். தம்பி பிரபாகரன், காசி ஆனந்தன், மாமேஸ்வரன், அமரண்ணன் எல்லோரும் நாங்கள் அதிகமாக சந்திக்கின்ற இடமாக அது இப்பொழுது அந்த வீடு எல்லாம் இல்லை. அந்த வீடு ஒரு முக்கியமாக என்னுடைய மனைவியாருடைய இல்லம் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திரு பிரபாகரன் அவர்களும் எப்படி நான் தந்தை செல்வாவுடன் தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களுடன் எவ்வளவு நம்பிக்கைக்கு பொறுப்பாளராக பழகி இருக்கிறோமோ வளர்ந்திருக்கிறோமோ அது கொஞ்சமும் குறையாம இறுதி வரைக்கும் நான் நினைக்கிறேன் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதற்கு முன்னிரவு திரு சிவனேசன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கு கொல்லப்பட்டார் கிளைமோ அட்டாக்லே. அதற்கு அடுத்த நாள் நாங்கள் அதற்கு பிறகு தம்பியோட திரு பிரபாகரன் அவர்களுடன் கிட்டத்தட்ட பத்திரிகை எழுதியது யாரோ சொல்லிவிட்டார்கள். என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழு பேரும் அங்கே வந்து ஒரு கூட்டத்துக்கு பிறகு அந்த மரியாதை செலுத்திய அந்த அவருடைய சிவனேசனுடைய உடலுக்கு மரியாதை செய்ததுக்கு பிறகு நான் எல்லா விடயங்களையும் நான் சொல்லுவது பொருத்தமில்லை. அன்றைக்கு ஐலண்ட் பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தி அதாக வந்து விட்டது. யாரோ சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு உள்ளவர்கள் தான் ஒருவர். 3 மணித்தியாலங்களுக்கு மேல் நான் திரு பிரபாகரனுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது உண்மைதான். திரு பாலசிங்க அவர்கள் இங்கு பிறகு சுத்தி வந்த இடத்தில் பார்த்தா அது கிளிநொச்சி கிட்ட தான் அந்த இடம் இருக்கிறது. நான் உங்களுடைய மண்ணிலே இங்க உங்களுடைய நீர் தாங்கி என்ன
அந்த விடுதியிலே இருந்து என்னை அழைத்து சென்றார்கள். மற்ற எல்லோரும் திரு கஜன் அவர்களுடைய திருமணத்தின் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தார்கள். என்னை நிப்பாட்டி விட்டு அழைத்து சென்றார்கள். நாங்கள் பல முறை அதை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன். அது உண்மை. பேசிய விடயங்கள் 2009 அந்த மிக பாரிய போரை பற்றியதாகவும் ஒரு பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படைகள் இந்த ஆஸ்லோ கம்யூனிகே இந்த விடயங்கள் எல்லாம் அவருடன் அதிகமாக பேச வேண்டியிருந்தது. சாப்பிட்டு வரணும் வந்து அதுக்கு மேல் பேசினோம். அது மிகவும் எங்களுக்கு நான் பகிரங்கமாக சொன்னதை நீங்கள் அறிவீர்கள். உலகத்திலே ஆயுதம் எடுத்து போராடியும் நூற்றுக்கணக்கான நாடுகள் தங்களுடைய விடுதலை பெற்றிருக்கின்றன. அந்த நம்பிக்கை எங்களுக்கு விழுந்தது என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதற்கு மேல் அதற்கான அர்த்தங்கள் தேவையில்லை. நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம். பல காடுகளுக்குள் நான் இருந்திருக்கின்றேன். எங்களுடைய தமிழர்களுடைய நிலங்களை கைப்பற்றியிருந்த திருகோணமலை போன்ற இடங்களிலே. அதன்படியால் நாங்கள் ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு காலத்தில் இருந்து காலம் மாற்றமடைந்த போராட்ட காலம் மாற்றமடைந்த காலத்திலும் எவ்வளவு தூரம் தந்தை அவர்களுடன் அமரண்டன் அவர்கள் இந்த போராட்டங்களுக்கு மிகவும் தீவிரமாக ஆதரித்தவர்களாக இருந்தார்கள். கடைசியாக நான் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே தம்பி அமரண்ணனுடைய மகன் பகீரதன் அப்பா தம்பியை ஊடம் சந்தித்தார் என்று எழுதுகிறது கடிதம். நான் வெளியிலே இருந்த பொழுது அவர்கள் இந்தியாவுக்கு எங்களுடைய மன்னார் மாகாநாடு குழப்பத்திலே கலவரத்திலே வெளியிலே இருந்த கலவரத்திலே எங்களுடைய இளைஞர்கள் சிறைச்சாலைக்குள்ளே கொல்லப்பட்டதன் காரணமாகவும் கலவரம் வெடித்த காரணத்தினாலும் அந்த மன்னார் மாநாடு அறகுறையாக நின்று நாங்கள் வீட்டுக்கு சென்று திரும்பி திரு அமரண்ணன் அவர்கள் இந்தியாவுக்கு சென்ற பொழுது அப்பொழுதுதான் இந்திரா காந்தி அவர்களும் 83ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பாராளுமன்றத்திலே அவர் பேசுகின்ற பொழுது பாராளுமன்றத்தின் மீது அவைகளிலும் இலங்கை திரு அமிர்தலிங்கம் அவர் ஒரு உயர்ந்த ஞானம் உள்ள statesman. Now I come to know what actually happened in Sri Lanka. That is a genocidal attack on the Tamil people என்று சொன்னார். ஒரு பூரணமாக நான் அவரிடம் வந்து அறிந்ததற்கு பிறகு இலங்கையில் நடப்பது ஒரு இன அழிப்புத்தான் என்று 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 83ஆம் ஆண்டு அந்த பாராளுமன்றத்திலே இந்திரா காந்தி அவர்கள் பேசிய நான் பல இடங்களில் நினைவு கொண்டிருக்கிறேன். மறுபடியால் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இந்த தீர்மானங்கள் நான் அந்த பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு வந்தவை அல்ல. நாங்கள் இந்த பாதையிலே எத்தனையோ நூற்றுக்கணக்கான போராட்டங்களில் முதல் நான் பள்ளி மாணவனாக இருந்த நேரத்தில் சத்தியாகிரகத்தில் தான் நான் பங்கு வைத்திருக்கின்றேன். மிகப்பெரிய இளைஞர் மாணவர்களை எல்லாம் திரட்டி வந்து நாங்கள் அந்த காலத்திலே போராடி இருக்கின்றோம். அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய இனம் ஒரு மிக பலம் பெற்ற ஒரு ஆயுத போராட்டம், அது அடக்குமுறைக்கு எதிரான எழுச்சி. அதை நாங்கள் யாரும் உலகத்தில் மறுத்திருக்க முடியாது. அந்த உலகத்தின் தொடர்ச்சியாகத்தான், விடுதலைக்கின் தொடர்ச்சியாகத்தான் அந்த போராட்டம் நடைபெற்றது. நாங்கள் அது கூட பங்காளிகளாக இருந்திருக்கின்றோம். எல்லா நிகழ்ச்சிகளிலும் அல்ல, மிகவும் நிதானமாக நாங்கள் அந்த விடயத்திலும் வரலாற்றிலே ஒரு தவறை இழைக்காத போராட்டமாக இருந்த அந்த ஆயுத போராட்டத்திலும் நாங்களும் வரலாற்று தவறை விடாமல் அந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியதாக இருந்தது உண்மைதான். அது நான் பகிரங்கமாக ஒரு முறை பத்திரிகையாளருடைய அரங்கிலே பேசுகின்ற பொழுது வெளியிலே வந்திருந்தது அந்த சொற்கள் பேச்சுக்கள். மறுபடியால் நான் இந்த எங்களுடைய